ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ரிஷபதேவரின் உபதேசங்கள். வழங்கியவர் வனமாலி கோபாலதாஸ் பிரபு அவர்கள். அனைத்து வேதங்களையும் தொகுத்த ஸ்ரீல வியாசதேவர் அவற்றின் தெளிவான சாராம்சத்தை வேத இலக்கியம் எனும் மரத்தின் கனிந்த பழத்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவத்தில் நமக்கு வழங்கியுள்ளார். இது 12 ஸ்கந்தங்களில் 18,000 ஸ்லோகங்களாக விரிந்துள்ளது. தெய்வ திரு ஆனாச்சான பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தமது ஆழ்ந்த புலமையாலும் பக்திமயமான முயற்சிகளாலும் இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற தமது விரிவான விளக்க உரைகளுடன் பக்தி ரசமூட்டும் ஸ்ரீமத் பாகவதத்தினை நவீன உலகிற்கு வழங்கி பேருபகாரம் செய்துள்ளார். அதன் ஒரு சுருக்கத்தை இங்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இதன் பூரண பலனை பெற ஸ்ரீல பிரபுபாதரின் உரையினை இத்துடன் இணைத்து படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த இதழில் 5ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 5 மகாத்மாக்களுக்கு சேவை. பகவான் ரிஷபதேவர் தம் மைந்தர்களிடம் கூறினார், அன்பு மைந்தர்களே, புலனுகர்ச்சிக்காக இரவும் பகலும் கடினமாக உழைக்க கூடாது. இத்தகு புலனுகர்ச்சியானது மலம் உண்ணும் பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் கூட கிடைக்கக்கூடியதே. மனித உடலை பெற்ற ஒருவன் பக்தி தொண்டின் தெய்வீக நிலையை அடைவதற்காக தவம் செய்ய வேண்டும். மனதை தூய்மைப்படுத்த தவத்தில் ஈடுபட வேண்டும். இவ்வாறாக நித்தியமான ஆன்மீக ஆனந்தத்தை அடையலாம். மகாத்மாக்களுக்கு தொண்டு செய்வதால் பௌதிக துன்பங்களில் இருந்து விடுதலை பெற முடியும். மகாத்மாக்கள் சமநிலை உடையவர்கள், பக்தி தொண்டில் முழுவதுமாக ஈடுபட்டுள்ளவர்கள், கோபத்தை தவிர்த்து பிறரின் நலனுக்காக உழைப்பவர்கள், பிறர் வெறுக்கும் வகையில் நடக்காதவர்கள், பெண்களிடம் சகவாசம் கொள்ளும் சிற்றின்பவாதிகளுடனும் அபக்தர்களுடனும் ஒருவன் தொடர்பு கொள்ளும் போது அந்த தொடர்பானது அவன் நரகம் செல்வதற்கான பாதையை அகல திறந்து வைக்கிறது. கிருஷ்ண பக்தியில் ஆர்வம் உள்ளவர்கள் கிருஷ்ணருக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதோ அத்தகைய விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்வதோ இல்லை. அவர்கள் இல்லற வாழ்வில் இருந்தாலும் மனைவி மக்களின் மீது பௌதிக பற்று கொள்வதும் இல்லை. அதே சமயம் தம் கடமைகளை செய்யாமல் விடுவதும் இல்லை. புலனுகர்ச்சியே வாழ்வின் லட்சியம் என்று கருதுபவர்கள் பாவச் செயல்களில் வெறியுடன் ஈடுபடுகின்றனர். முன்வினை பயனில் கிடைத்த இந்த உடல் அழியக்கூடியதும் துன்பத்திற்கு காரணமானதும் ஆகும் என்பதை அவர்கள் அறிவதில்லை. புத்திசாலியானவன் பிறப்பின் சுழற்சிக்கு ஆதாரமான புலனின்ப செயல்களில் ஈடுபட மாட்டான் என்பதே எனது கருத்தாகும். பாவமோ புண்ணியமோ அறியாமையால் செய்யப்படும் செயல்கள் துன்பத்திற்கு காரணமாகின்றன. மனதில் களங்கங்கள் இருக்கும் வரை உணர்வு தெளிவாக இருக்காது. பகவான் வாசுதேவரிடம் அன்பு கொள்ளாதவரை மீண்டும் மீண்டும் உடலை ஏற்க வேண்டியுள்ளது. ஜட கல்வியில் தேர்ச்சி உடையவனாக இருப்பினும் புலனுகர்ச்சி பயனற்றது என்பதை அறியாதவரை அவன் புத்தியற்றவனே. அப்படிப்பட்டவன் பாலுறவில் பற்றுதல் கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெற முயல்கிறான். அந்நிலையில் அவன் மூட விலங்கினை காட்டிலும் கீழானவனே. ஆண் பெண் கவர்ச்சியே உலக வாழ்வின் அடிப்படை கொள்கையாக உள்ளது. இதன் மூலம் அவர்களின் இதயம் பின்னி பிணைந்து மேன்மேலும் உடல், குடும்பம், ஆஸ்தி, குழந்தை, சுற்றம், செல்வம் என எல்லாவற்றின் மீதான கவர்ச்சியும் அதிகரிக்கிறது. மேலும் இது நான், எனது எனும் மயக்க சிந்தனையை அதிகரிக்கிறது. மகாத்மாக்களுடன் ஏற்படும் தொடர்பினால் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது இதயத்தில் உள்ள பற்றின் முடிச்சானது தளர்ச்சி அடைந்து நான் மற்றும் எனது முதலிய மயக்கங்களிலிருந்து ஒருவன் விடுதலை அடைகிறான். பக்தி யோகம். பகவான் ரிஷபதேவர் தொடர்ந்து கூறினார், எனதருமை புதல்வர்களே, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகி அவரது வழிகாட்டுதலின் கீழ் சிரவணம், கீர்த்தனம் முதலிய பக்தி யோகத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். உடலுடனும் குடும்பத்துடனும் உங்களை அடையாளப்படுத்துவதை தவிர்த்து சாஸ்திரங்களை பயின்று புலன்களை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யுங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்த்திடுங்கள். புலனின்பமே துன்பத்திற்கு காரணம். தேவலோகத்தில் கூட துன்பம் உண்டு என்பதை உணர்ந்து அந்த துன்பத்திற்கான புலனின்பத்தை கைவிட்டு முழுமுதற் கடவுளை எப்போதும் சிந்திப்பீர்களாக. பக்தி யோகத்தை இவ்வாறு அமைதியுடனும் பொறுமையுடனும் பயிற்சி செய்வதால் ஞானத்தை அடைவதோடு அகங்காரத்தை கைவிடும் திறனையும் நீங்கள் பெறுவீர்கள். பலந்தரும் செயல்கள் மற்றும் முக்திக்கான வழிமுறைகள் போன்றவற்றின் மீது பற்றுதல் வைக்காமல் எச்சரிக்கையுடன் முழுமுதற் கடவுளின் மீது மட்டுமே பற்றுதல் கொள்வீர்களாக. குருவின் கடமைகள். தன்னை சார்ந்திருப்போரை பிறப்பு இறப்பு சுழற்சியில் மீண்டும் மீண்டும் சிக்க வைக்கும் பாதையில் இருந்து மீட்க முடியாதவன் ஓர் ஆன்மீக குருவாகவோ தந்தையாகவோ கணவனாகவோ தாயாகவோ வணங்கத்தக்க தேவனாகவோ ஆகுதல் கூடாது. ஆன்மீக குரு தன் சீடனுக்கும்
தந்தை தன் மகனுக்கும் அரசன் தனது குடிமக்களுக்கும் உபதேசம் செய்யும் பொழுது அவர்கள் அக்கட்டளைகளை சில சமயங்களில் கடைபிடிக்க இயலாமல் போனாலும் அவர்களின் மீது சினம் கொள்ளாது தொடர்ந்து உபதேசிக்க வேண்டும். பகவானின் போதனைகளை மாற்றாமல் உள்ளது உள்ளவாறு உபதேசிக்க வேண்டும். அறியாமை மிக்க அவர்கள் பாவ புண்ணிய செயல்களில் ஈடுபட்டிருப்பினும் அன்பு கூர்ந்து அவர்களை பகவானின் பக்தி தொண்டில் எவ்வாறேனும் ஈடுபடுத்த வேண்டும். பக்தி தொண்டு திருப்திப்படுத்தும். பகவானின் அவதாரமான ரிஷபதேவர் தொடர்ந்தார். நான் மானுட வடிவில் தோன்றினாலும் எனது உடல் பௌதிகமானதல்ல. எனது உன்னத உடல் சச்சிதானந்தமானது. சத் என்றால் நித்தியமானது, சித் என்றால் அறிவு நிறைந்தது, ஆனந்த என்றால் ஆனந்தமயமானது. கர்ம பந்தத்தினாலோ ஜட இயற்கையின் தூண்டுதலினாலோ நான் இந்த உடலை பெறவில்லை. எனது சுய விருப்பத்தின் பேரில் எனது ஆன்மீக உடலுடன் நான் இவ்வுலகிற்கு இறங்கி வருகிறேன். நான் எப்போதும் எனது பக்தர்களின் நலனை பற்றியே சிந்திக்கின்றேன். எனது இதயத்தில் பக்தர்களுக்கான பக்தி தொண்டு முறைகள் நிறைந்துள்ளன. பக்தி தொண்டில் சிறந்த உங்கள் மூத்த சகோதரன் பரதன் எனது பிரதிநிதி என்பதால் அவனது வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் பக்தி தொண்டு என்னை முழுமையாக திருப்திப்படுத்தும். குறிப்பு: அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டு செய்வதால் பகவானை திருப்திப்படுத்தலாம். உயிர்வாளிகளின் நிலை. பல்வேறு உயிர்வாளிகளின் உயர்தரங்கள் குறித்து ரிஷபதேவர் பின்வருமாறு விளக்கினார். உயிர் உள்ளவை உயிரற்றவை என்னும் இரண்டு சக்திகளில் உயிரற்ற கல், மண் ஆகியவற்றை காட்டிலும் உயிர் இருந்தும் அசையாதவையான மரம், செடி, கொடிகள் உயர்ந்தவை. அசையாத மரம், செடி, கொடிகளை காட்டிலும் அசையும் உயிர்களான பூச்சிகள், புழுக்கள், பாம்புகள் முதலிய ஊர்வன மேலானவை. அவற்றை காட்டிலும் அறிவை கொண்ட விலங்குகள் உயர்ந்தவை. விலங்குகளை காட்டிலும் மனிதர்கள் மேலானவர்கள். பேய் பிசாசுகளுக்கு ஸ்தூல உடல் கிடையாது என்பதால் அவை மனிதர்களை காட்டிலும் மேலானவை. அவற்றை காட்டிலும் கந்தர்வர்களும், கந்தர்வர்களை காட்டிலும் சித்தர்களும், சித்தர்களை விட கிண்ணறர்களும், கிண்ணர்களை விட அசுரர்களும், அசுரர்களை விட தேவர்களும், தேவர்களை விட இந்திரனும், இந்திரனை விட தக்ஷன் முதலிய பிரஜாபதிகளும், பிரஜாபதிகளை விட சிவபெருமானும், சிவபெருமானை விட அவரது தந்தை என்பதால் பிரம்மதேவரும் உயர்ந்தவராவார். பக்தி தொண்டின் உயர்நிலை. ரிஷபதேவர் தொடர்ந்தார். அந்த பிரம்மதேவரும் பரமபுருஷ பகவானாகிய எனக்கு கீழ்ப்படிந்தவரே. பிராமணர்களின் மீது நான் பெரிதும் நாட்டம் கொண்டவன் என்பதால் பிராமணர்களே அனைவரிலும் சிறந்தவர்களாவர். அத்தகைய பிராமணர்களுக்கு பக்தியுடன் உணவளிக்கப்படும் போது அந்த நிவேதனத்தை நான் முழு திருப்தியுடன் ஏற்கிறேன். சத்வகுணத்தில் நிலை பெற்று இருத்தல், தூய்மை, மனக்கட்டுப்பாடு, புலனடக்கம், வாய்மை, கருணை, தவம், பொறுமை ஆகிய 8 நற்குணங்கள் நிரம்பியவர்களே பிராமணர்கள் என அறியப்படுகின்றனர். பிறப்பின் அடிப்படையில் அல்ல. உண்மையான பிராமணர்கள் பகவானிடம் பௌதீக இன்பங்களை வேண்டுவதில்லை. அவர்கள் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டு திருப்தி அடைகின்றனர். மைந்தர்களே, எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருப்பதை அறிந்து தக்கபடி மரியாதை செலுத்த வேண்டும். மனம், வாக்கு, புலன்களை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தாவிடில் உலக வாழ்வின் சிக்கல்களிலிருந்து எந்த உயிர்வாளியும் விடுதலை பெற முடியாது. அவதூதர். இவ்வாறு தம் மைந்தர்களுக்கு உபதேசித்த பகவான் ரிஷபதேவர் தமது மூத்த மகனான பரதனை அரியணையில் அமர்த்தினார். பின் சிறிது காலம் தன் இல்லத்திலேயே துறவியை போல் வாழ்ந்து வந்தார். அதன் பின்னர் வீட்டை விட்டு புறப்பட்டு தர்மத்தை பற்றி கவலைப்படாத அவதூதர் நிலையில் உலகம் முழுவதும் சுற்றி வந்தார். பகவான் ரிஷபதேவரின் மார்பு மிக விரிந்தும் கரங்களும் கால்களும் நீண்டு உயரமாகவும் இருந்தன. அவரது தோள்கள், முகம், அவயங்கள் எல்லாம் மிக்க எழிலுடனும் அளவாக செதுக்கி வைத்தாற் போலவும் இருந்தன. இயற்கையான புன்னகை திருமுகத்தை அழகு செய்ய பனித்துளி படர்ந்த செந்தாமரை மலரின் இதழ் போல் சிவந்த அழகிய விழிகள் இனிமையாகவும் காண்போரின் துன்பங்களை போக்குபவையாகவும் இருந்தன. அவரது நெற்றி, செவி, நாசி, கழுத்து, அடர்ந்த தலைமுடி என அனைத்துமே தெய்வீகமாகவும் கவர்ச்சிகரமாகவும் விளங்கின. ஆயினும் அவர் தம் உடலை பேணாததால் பித்து பிடித்த அழுக்கு மனிதராக காட்சியளித்தார். இதனால் அவரை அறியாத பொதுமக்கள் பல வகையில் அவருக்கு தொந்தரவு செய்த போதிலும் அவரோ சற்றும் பாதிக்கப்படாமல் திவ்ய ஆனந்தத்தில் திளைத்திருந்தார்.
மலைப்பாம்பின் மனோபாவத்தை ஏற்று ஒரே இடத்தில் இருந்தபடி தானாக கிடைப்பதை மட்டும் உண்டு வாழ்ந்தார். யோக சித்திகளின் தலைவரான பகவான் ரிஷபதேவர் அனைத்து அதிசயங்களையும் நிகழ்த்த வல்லவராயினும் அச்சக்திகளை பயன்படுத்தவே இல்லை. இவ்வாறு அவர் எல்லா துறவிகளுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.